1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இங்கே சாமுவேல் இடத்தில் தேவன் சொல்லும் பொழுது, அப்பா நான் மனுஷன் அல்லப்பா, நான் தேவன், முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நான் அவன் இருதயத்தை பார்க்கிறேன், அவன் இருதயத்திற்குள்ள இருக்கிற அந்தரங்கத்தை நான் பார்க்கிறேன். நீ இவன் சரீர வளர்ச்சியை பார்த்து இவனுடைய முகத்தை பார்த்து இவனாக்கும் என்று நீ நினைக்கிறாய். இவன் அல்ல, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இதோ இப்பொழுது உனக்கும் கூட எத்தனையோ போராட்டங்கள், உன் இருதயத்தில் வலியும் வேதனையும் அது அப்படியே தேங்கி கிடக்கிறது. அதை ஆற்ற ஒருவரும் இல்லை, அதில் தேற்ற ஒருவரும் இல்லை. உன்னை இப்படி எப்படி எல்லாம் உன்னை காயப்படுத்தினார்கள் என்று அதை வாய்விட்டு சொல்லக்கூட உன்னால முடியவில்லை. அவ்வளவு உன் இருதயம் வலிக்கிறது. கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்றி நடத்துவார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். இங்கே தாவீது அழுது கொண்டே போனார். ஒரு தகப்பனுக்கு, எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. தன் மகன் அப்சலோமுக்காக பயந்து கொண்டு அவனுக்காக தன் உயிரை கையிலே பிடித்து கொண்டு அழுது கொண்டே போகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நேரடியாக எங்கள் குடும்பத்திலையும் நடந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் மூத்த சகோதரன் என் தகப்பனாருடைய வேலைக்கு ஆசைப்பட்டு அவர் மரித்து போக வேண்டும் என்றே நினைத்து அவரை துன்புறுத்தினான். என் தகப்பன் சென்னை துறைமுகத்திலே ஒரு பணியாளராக இருந்தார். அவருடைய உயிரை அவர் கையிலே பிடித்து கொண்டு எத்தனையோ முறை என் மூத்த சகோதரனுக்கு பயந்து கொண்டு ஓடுவார். அவன் உயிரோடு இருந்தானா என்று பார்க்க போனால் இப்பொழுது அவன் பூமியிலே இல்லை. அவன் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் அவனை வாரி கொண்டு போனது. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை ஒளித்து வைத்திருக்கிறீர், என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் இப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. தாவீது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் மனுஷருக்கு பயந்து கொண்டு, அவர்களுடைய தீமையான காரியங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நாவுகளின் சண்டைகளுக்கு அவர் என்னை விலக்கி காப்பாற்றும் என்று கேட்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் தாவீதுக்கு முன்பாக இருந்தாலும் கூட தேவன் அவரை தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். இப்படித்தான் உங்களுக்கும் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் மனிதர்களுக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். இவர்கள் நம்ம என்ன செய்வார்களோ, இவர்கள் வார்த்தைகள் நம்மை எப்படி காயப்படுத்துமோ என்று அவருடைய நாவுகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எதுக்காக காத்திருக்க வேண்டும்? சில காலம் நாம் காத்திருந்து பொறுமையை இழந்து போகிறோம். ஏன் தேவன் உங்களை காத்திருக்க சொல்லுகிறார்? சிலரெல்லாம் திறமையை வளர்த்து கொண்டு உலகத்தில் கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள். அப்படி அல்ல. தேவன் சொல்லுவது, அவர் காத்திருக்க சொல்லுவது அவருடைய கிருபைக்காக. தேவ கிருபைக்காய் நீ காத்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய கிருபை பெற்றவன் தேவனுடைய குறித்த நேரத்திற்காகவே காத்திருப்பான். தேவன் ஒருவனை எடுத்து பயன்படுத்த திறமையே தேவையில்லை அவனுக்கு. அது எல்லாம் உலகத்துக்குத்தான் தேவை. ஆண்டவருக்கு தேவை கிருபை பெற்ற ஒரு மனுஷன். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அவர் தேவனிடத்தில் காத்திருந்தார். பொறுமையுடன் அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு காத்திருந்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே பென்னாளுடைய வார்த்தைகள் அன்னாளை மிகவும் காயப்படுத்தும். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து சொல்லி இருக்கிறது, இவள் குழந்தை இல்லாமல் இருந்ததினால் இவளுடைய குறைவை கண்டு இந்த பெனினால் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் அநேக குறைகள் இருக்குமானால் அதை பார்த்து அவர்கள் உன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளினாலும் காயப்படுத்துகிற வார்த்தைகளினாலும் உன்னை காயப்படுத்துவார்கள். நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். இதோ தேவன் சொல்லுகிறார், சீயோனே, கர்த்தர் உனக்கு தயை செய்கிற நாட்கள் வந்துவிட்டது, நீ கவலைப்படாதே. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன் தேவன் இப்படி சொல்லுகிறார்? மனுஷனை ஏன் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார்? மனுஷனை படைத்தது அவர்தானே. அவரே படைத்துவிட்டு இந்த மனிதனை நம்பாதே என்று சொல்லுகிறாரே.
ஏன் அப்படி சொல்லுகிறார்? கணவன் ஆனாலும் சரி, பிள்ளைகள் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் மனம் மாறும், அவர்கள் குணம் மாறும், அவர்கள் மாறி மாறி போய்கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உன் இருதயம் கடினமாயிருக்கும், உன் இருதயம் வலிக்கும், உன் இருதயத்தில் வேதனை துக்கங்கள் உண்டாகும். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் தேவன் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். பின்பு யாரை நம்புவது? நாம் யாரை சார்ந்து கொள்ளுவது? நீ தேவன் பேரில் பற்றுதலாயிரு, கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. அவர் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். 19ஆம் வசனம். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோவின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. தேவன் இங்கே சொல்லுகிறார், விருதாவாக நீங்கள் என்னை தேடுங்கள் என்று நான் ஒரு நாளும் உங்களிடத்தில் சொல்லேன். நீ என்னை தேடுகிற வேளையில் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். நீ எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போகிறது. நீ தேடுவது ஒரு நாளும் வீணாகாது. நீ கர்த்தரை தேடும் பொழுது அந்த காரியத்தில் இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். நீ அவரை தேடிக்கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் வளம் பெறுவாய். அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு காரிய சித்தியை உண்டாக்குவார். உன்னால் முடியாததுதான், சில காரியங்களை நீ செய்து முடிக்க முடியாதுதான். தேவனை தேடிப்பார், கர்த்தரை தேடு, ஒரு நாளும் தேவனை தேடு, அனுதினமும் அவரை கண்டடைய, அவரை தேடி கண்டுபிடி. ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ குணசாலி. இங்கே போவாசின் இடத்திலே ரூத் ஒரு நல்ல பெயரை எடுக்கிறார். நீ குணசாலி என்று சொல்லுகிறார். அவள் குணசாலி என்று போவாசால் அங்கீகரிக்கப்படுகிறாள். இதே போலத்தான் நீயும் கூட எத்தனையோ காலங்களாய் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த மோவாபிய ஸ்திரீகளும் அப்படித்தான். இஸ்ரவேல் இடத்திலே அவர்கள் வர முடியாது, இஸ்ரவேலர்கள் இடத்திலே அவர்கள் வர முடியாது. அப்படிப்பட்டவர்கள், தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இந்த ரூத்தானவள் போவாசின் இடத்திலே நீ குணசாலி என்று பெயரெடுக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே நீ குணசாலி என்று அவர் சொல்லப்படும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடையே இருந்தது. இங்கே ஒரு தம்பதிக்கு நீண்ட ஆண்டு காலங்கள் குழந்தையே இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் எத்தனையோ தரம் தேவனை நோக்கி கேட்டிருக்கலாம், அவர்கள் வேண்டுதல் செய்திருக்கலாம், அவர்கள் மனம் அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு கூட அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே கூட இருந்தது. அவர்கள் நீண்ட ஆண்டு காலங்கள் கழித்து ஒரு பிள்ளையை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அவர்கள் இருதயம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. கர்த்தர் அந்த பிள்ளையோடு கூட இருக்கிறார். உனக்கும் கூட நீண்ட காலங்கள் பிள்ளை இல்லை, கவலைப்படாதே. அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது தேவன் அந்த பிள்ளையை எடுத்து அவரே ஆசீர்வதித்து அந்த பிள்ளையை உனக்கு கொடுப்பார். சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குகிறார். இங்கே ஒரு மலடிக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகளாய் குழந்தை இல்லாது இருக்கிற மலடியை தேவன் சந்தோஷப்படுத்துகிறார். அவளுக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தரே ஆசீர்வதித்து கொடுக்கிறார். உனக்கும் கூட எத்தனையோ ஆண்டுகள், சில மாதங்கள், சில வருடங்கள் குழந்தை இல்லாமல் கண்ணீர், வேதனை, துக்கம் நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம். பேசுகிற எனக்கும் கூட திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தது. உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே தான் தேவன் அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை என் மூலம் தேவன் மகிமைப்படுத்தி கொண்டார். எனக்கும் கூட கர்த்தர் 2 பெண் குழந்தைகளை கொடுத்தார். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மலடியை கர்த்தர் சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.